அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் தஞ்சை சமையலறையில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ட்ரெடிஷ்னல்னால பழைய காலத்தில் நம்ம யூஸ் பண்ணுற கரு வடக துவையல். இது வந்து தாளிப்பு வடகம்னு சொல்லுவாங்க. அதை வச்சு துவையல் பண்ணலாம். அது எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ துவையலுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு துவையல். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கறி வடகம், மிளகாய், புளி, தேங்காய் இது நாலும் நான் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, கடாய் வச்சுருக்கோம். அதில் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது எண்ணெய் சூடாயிருக்கு. நம்ம இந்த நேரத்தில் இந்த வடகத்தை இது கூட சேர்த்து பொரிச்சு எடுக்கணும். இது கருகிடக்கூடாதுங்க. பக்கத்துலேயே நின்று பொறுமையாக பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாவையும் அது கூட சேர்த்து மிளகாவையும் லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம மிளகாய்க்கு அப்புறம் கொஞ்சமாக தேங்காவை லைட்டாக வதக்கிக்கலாங்க. ஏன்னா தேங்காய் வதக்கி எடுத்துக்கிட்டோன்னா தான் நம்ம 2-3 நாள் இருந்தாலும் இந்த துவையல் கெட்டு போகாது. இது கூடவே புளியை ஆட் பண்ணி வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம வதக்கின எல்லாமே நம்ம ஆற வச்சுருக்கோம். இதை நம்ம வந்து அம்மியில் அரைச்சோன்னா இனிமேல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அம்மி இருக்குன்னா நீங்கள் அம்மியில் கூட அரைச்சிக்கலாம். மிளகாய் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அப்புறம் மற்ற எல்லா பொருளையும் வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம வந்து இப்போ மிக்சியில் தான் பெரும்பாலும் யூஸ் பண்ணுறதுனால நான் மிக்சியிலே தான் அரைச்சி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் பாருங்கள் தண்ணியே விடாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். துவையல் அப்படின்னா தண்ணி விடாமல் கெட்டியாக அரைச்சி எடுத்துகிட்டு வரணுங்க. நான் அந்த மாதிரி தான் அரைச்சி எடுத்துருக்கேன். லைட்டாக குறைன்னு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக விட்டுறாதீங்க. இந்த ஸ்டேஜில் கரெக்டாக இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த துவையல் வந்து நமக்கு தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம், மற்ற வெரைட்டியான ரைஸ் எல்லாத்துக்கூடையும் ரொம்ப நல்ல காம்பினேஷன். லெமன் ரைஸ், புளி சாதம் கூடலாம் ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் வீடியோக்களை தெரிந்து கொள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.